மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2019 எனக்கு ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்துச்சு. உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி. உடல் ரீதியாக என்னென்னு பார்த்தா, அங்கே 6 மாதம் சென்னைக்கு போனேன். 2019 ஜூன் மாதம் போனேன். 6 மாதம் ஃபுல்லாக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிடுவேன். அது மட்டும் தான் சாதம் சாம்பார் எனக்கு திகட்டும். அதனால் அதை அவாய்ட் பண்ணினேன். ஆனால் எங்கள் அப்பாவோட பேரண்ட்ஸும் அம்மாவோட பேரண்ட்ஸ் 2 பேருமே 4 பேருமே முட்டை கூட சாப்பிடாத வெஜிடேரியன் தான். ஆனால் நாங்கள் இப்போ கொஞ்சம் சாப்பிடுவோம். இப்போ ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. மன ரீதியான பிரச்சனை என்னாச்சுன்னா, 2019 ஜூன் கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் 6 மாதம் வேலைக்கு சென்னையில் 6 மாதம் வேலைக்கு போனேன். அங்கே தான் எனக்கு கிறுக்கு பிடிக்கல. அதாவது 7.5 சனி ஆரம்பித்த டைம் அது கிட்டத்தட்ட. அப்போ என்னாச்சுன்னா, பின்னாடி என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவாங்க. ஆனால் நான் எங்கள் வீட்டில் எப்படி சொல்லியிருப்பேன்னா, என்னை யாராவது துரத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். துரத்துற மாதிரி இருக்குதுன்னு சொல்லாமல் என்னை துரத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். எங்கள் வீட்டில் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஆஹா பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டாங்க. சைக்கியாட்ரிஸ்ட் பார்த்து இப்போ வரைக்கும் மாத்திரை போட்டுட்ருக்கேன். இந்த வருஷம் எனக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு, முழுமையாக நீங்கிருச்சு. இப்போ டிவிகே தலைவர் பூ போட்டுட்டு ஓடினார். பூ போடும்போது அவர் ஓடினார் இல்லை, அவரே என்கிட்ட இப்படி ஓடுறார். அவருக்கு கடகராசியாச்சு, அவருக்கு 7.5 சனி இல்லைன்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் இன்னொன்று தோணுச்சு. நிலா இருக்கார்ல, சந்திரன், அவர் சென்சிட்டிவான ஆள் போல். அதனால் இந்த மாதிரி நெகட்டிவான கற்பனையெல்லாம் வரும் போல். அதான் இதோட உண்மையான பேர் கற்பனை. அது எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரியல. நான் போய் சொல்கிறத இது கிறுக்கு பிடிச்சிச்சு அப்படி இப்படின்னு நினச்சிட்டாங்க போல். இன்னொரு விஷயம் என்னன்னா நெஞ்சிலையும் நெஞ்சில் அணையச்சு குத்துற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரைட் கால் பாதத்தில் நடக்கும்போது கரெக்டாக சென்டரில் குத்துற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு மட்டும்தான் நினைக்கிது. இந்த மாதிரி அமானுஷமெல்லாம் எனக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு நினச்சேன். சோசியல் மீடியா மக்கள் பேசுகிறதுலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு தான் போல் அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். இதே வீட்டில் சொன்னால் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சாமியாரை அழைச்சிட்டு போயிடுவாங்க. இன்டர்நெட் இருக்கிறது இப்போ நல்லா வசதியாக போச்சு.